எப்போ வருவா? எப்போ வருவா? எப்போ வருவா? எப்போ வருவா? ஆ ஆ ஆ ஏய், ஹம் ஆ ஹாய்டா. இதெல்லாம் ஆதியோட ஏற்பாடு தானே? பின்ன என் நண்பன்டி. நான் உன்னை கேக்கட்டா? கையில ஒரு பால் சொம்பு கூட இல்ல. ஏய், சினிமாவா நடக்குதுங்க? சும்மா பேசாம இரு. பால் சொம்பு இல்ல, முகத்துல வெக்கமே இல்ல, முதல் ராத்திரிக்கான அறிகுறியே இல்ல. இதெல்லாம் முதல் ராத்திரி. இது பாரு, பால் வேணும்னா சொல்லு, போய் காய்ச்சி கொண்டு வரேன். இந்த வெக்கப்படலாம் சொல்லாத. ஐயோ, எனக்கு தெரியாது, அது வரவும் செய்யாது. அவ்வளவுதான்டா அழகுற. கனவுல வந்தது ஒண்ணு கூட பறிக்காது போலயே. இது பாரு, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதே பெரிய விஷயம். இதுல நீ இவ்ளோ கண்டிஷன்லாம் போட்டா சரி வராது. பாத்துக்கோப்பா. போய் கதவை சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வா. எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலாம்னு பரவாயில்லடி. ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட இப்படிலாம் பேசாத. ஏதோ ஹாஸ்டல் வார்டன் மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. அப்போ உனக்கு பரவாயில்லையா? அப்போ ஓகே, நான் தூங்குறேன். குட் நைட். மார்னிங் சார். காஃபி குடிக்கிறீங்களா? என்ன சார், உங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷமாக இருக்கீங்களா? எலே இங்காரா, என்னை பற்றி உனக்கு தெரியல. எல்லாம் மீறி போயிட்டு இருக்கடா நீயே. இதெல்லாம் நல்லதுக்குள்ள சொல்லிவிட்டேன். அட போங்க சார், இதே எத்தனை வாட்டி தான் சொல்லிட்டு இருப்பீங்க. இதை கேட்டு கேட்டு என் காதுக்கும் போர் அடிச்சிருச்சு, சொல்லி சொல்லி என் வாயும் போர் அடிச்சிருச்சு. ஏ ஆதி, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. உனக்கு இருக்கு. இந்தாங்க. இன்னைக்குதான் என் மக பொண்ணா லட்சணமா இருக்கான். ரொம்ப ரொம்ப நன்றி ஆதி. அட என்னங்க இதுக்கெல்லாம் போய். சார், அவங்க எதுக்கு நன்றி சொல்லிட்டு போறாங்கன்னு தெரியுமா? ஏ ஆதி இங்காரு, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கிற நீயே. அந்த தப்புக்கு தான் நன்றி சொல்லிட்டு போறாங்க. சார், அவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? என்ன ஆண்டாளு, மாப்பிள்ளை உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டாரா? போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுல வெக்கப்பட என்னடி இருக்கு? கல்யாணம் ஆனா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே. சரி, மாப்பிள்ளை மனசு கோணாம நடந்துக்க. இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் கோழி அடிச்சு குழம்பு வச்சு எடுத்துட்டு வரேன். ஆதி, ஒரு சின்ன உதவிப்பா. பவித்ராவும் நீயும் ஆசாரிப்பட்டி வரைக்கும் போய் 2 நாட்டுக்கோழி வாங்கிட்டு வரீங்களா? சரிங்க. சரிப்பா. என்ன சார்? எலே என்னடா, நீயும் கூட்டாளியும் சேர்ந்து என்னை வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா? எலே, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியுமாடா. வேண்டாம்டா. வேண்டாம்னா சொல்லல. பாவம் சார், 2 பேரையும் விட்டுருங்க, சந்தோஷமா வாழட்டும். உங்க பொண்ணை அழகராக மட்டும்தான் நல்லா பார்த்துக்க முடியும். எலே, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா. இங்காரு, உன்னையும் சரி அவனையும் சரி நிம்மதியா இருக்க விட மாட்டேன். நீங்க திறந்த மாட்டீங்க சார். அண்டாளே, என்ன ஆதி? அழகர, உங்க அப்பா கூப்பிடுறாரு. இந்தா வரேன். நேரம் என்னைய கூட வேண்டியதானே? எலே, இப்போ எதுக்கு அவனை வர சொல்லியிருக்க நீ? சொல்லுமா, என்ன? ஏய், நான் ஒன்றும் உன்னை கூப்பிடலடா. நீங்க கூப்பிடல, உங்களுக்காக நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க. என்னவா எது கூப்பிட்டான்னு கேளு.
அட கேளுங்க. உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிடிக்குமா இல்ல பொம்பளை புள்ள பிடிக்குமான்னு சொல்லுங்க சார். ஏய் என்னடா என்னை வச்சு 2 பேரும் விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்களா நீங்க? நீங்க தானே சார் அவங்களுக்குள்ள எதுவும் நடந்திருக்காதுன்னு சொன்னீங்க. அதான் அவன் வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். மாமா, நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. ஏய் இங்க இருக்கடா, என்ன கொலைகாரன் ஆக்காதீங்க சொல்லிவிட்டேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார். அவன் உண்மையா சொல்றானா இல்ல பொய் சொல்றானான்னு மட்டும் சொல்லுங்க சார். மாமா, நான் யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுவேன். இவங்கிட்ட மட்டும் சத்தியமா போய் சொல்ல மாட்டேன். சொல்லி வைங்க. இல்லை இங்க இருக்கடா, உங்க 2 பேரையும் கொண்டே போடுவேன் நானு. அட இருங்க சார், நீங்க வேற சும்மா காமெடி பண்ணிட்டு. நான் எடுத்து கொடுத்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டையை தான் கட்டினானான்னு கேளுங்க. அதை கட்டாம வேற என்னத்தை கட்டுவாங்க? அப்ப ஆண்டாலும் நான் எடுத்து கொடுத்த புடவையை தான் கட்டினாங்களான்னு கேளுங்க சார். கட்டுறதுக்கு தானே எடுத்து கொடுத்தாப்படி, அதை தான் கட்டினான்னு சொல்லுங்க. இல்லை ஏய் ஏய் இங்க இருக்கடா, 2 பேரும் நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஏய் ஆதி, உன்னை ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன். ஏய், என்ன என் முன்னாடி இப்படி பேசிக்கிருக்க? இந்த மாதிரி ஒரு நினைப்பெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? உனக்கு நினைப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா இப்பவே அழிச்சிடு. இல்லை ஏய் ஏய் இங்கறா, நீ என்னடா எனக்கு சொல்லிட்டு இருக்கற? நீ அவனை முடிச்சுப்புட்டு அடுத்தது நீதான். சார் 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 ப்ளீஸ், என் முன்னாடி அவனெல்லாம் அப்படி சொல்லாதீங்க. நான் அவன் அளவுக்கு நல்லவன்லாம் இல்லை. அவனை தொடணும்னு நீங்கள் நினச்சாலே உங்களை முடிச்சிருவேன். ஸோ ப்ளீஸ் என் முன்னாடி அதெல்லாம் வேண்டாம். டேய் பார்க்கலாம்டா.